மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விநாயக பெருமானை துணை கொண்டு ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதா பதவி பூர்வ புண்ணியானம் லிங்கியதே ஜென்ம பத்திரிகா சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா. நவக்கோள்களுடைய துணைகளோடு நமக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மார்கழி மாதமானது டிசம்பர் மாதம் 16 முதல் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், 13ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், 14ஆம் தேதி போகி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா பீட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தவறான ஒரு கருத்து. பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் சரியான பொருள். பீடுடைய மாதம் சைவ ஆலயங்களிலும் சரி வைணவ ஆலயங்களிலும் சரி மிக சிறப்பான முறையிலே சூரிய உதயத்திற்கு முன்னாடியே பூஜைகள்லாம் நிறைவு பெறும். அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான மாதம் தனுர் மாதம்னு சொல்லுவாங்க. ஏன் தனுர் மாதம்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், விருச்சக ராசியிலிருந்து சூரிய பகவான் தனுசு ராசிக்கு பிரவேசிக்கும் காலம் தனுர் மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மாதத்திற்குன்னு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பீடுடைய மாதம் அப்படின்னு பேர். அது காலப்போக்கில் பீட மாதம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது பீடுடைய மாதம் அப்படின்னு பேர். அதற்கு இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டால் தேவ மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவ மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்கழி மாதத்தில் மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிரீத்தமான மாதம் மார்கழி மாதம். பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கிராமப்புறங்களில் பெரிய அளவில் கோலங்கள்லாம் போடுறது, சுவாமியை வழிபாடு பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றும் பழைய கிராமங்களில் பல நகர்ப்புறங்கள்லாம் கரெக்டாக 3 மணி 3:30 மணிக்கெல்லாம் பாட்டு போட்டுருவாங்க. இந்த தனுர் மாதம் குளிர்காலம் ரொம்ப அந்த ஒரு கூட அதாவது ஒரு பொருள்படுத்தாமல் எல்லாரும் சீக்கிரமாக ஆலயத்திற்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 365 நாள் ஒரு வருஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு வந்து அதுதான் நம்ம ஒரு வருஷம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் தேவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு வருஷம்தான் உங்களுக்கு ஒரு நாள் மாதிரி. இந்த ஒரு வருஷம்தான் உங்களுக்கு ஒரு நாள் மாதிரி கணக்கு. அதாவது தை மாதத்திலிருந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆனி மாதம் வரையில் அவங்களுக்கு பகல் பொழுது. அந்த 6 மாதம் தான் அவங்களுக்கு பகல் பொழுது. திரும்ப நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் அவங்களுக்கு இரவு பொழுது தேவர்களுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி உள்ள சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம். அதனால தான் அந்த மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம், கிரகப்பிரவேசம், சில முக்கிய நிகழ்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் பண்ண மாட்டாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கம், மகர சங்கராந்தி அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம சிறப்பான முறையில் செய்வாங்க. அப்போ இந்த மார்கழி மாதம் இந்த 30 நாளும் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும், மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் எப்படி இருக்கும், நான் இதில் ரொம்ப சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம எப்படி சொல்லணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த 30 நாளில் 12 ராசிகளுக்கு எந்தெந்த, அதாவது ஏன் இந்த மார்கழி மாதத்தை ரொம்ப சிறப்பித்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 2ஆம் தேதி அதே போல் டிசம்பர் 28ஆம் தேதி இந்த மாதத்தில் மட்டுமே 2 முறை சுக்கிர பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 முறை சுக்கிர பயிற்சி வருது இந்த மாதத்தில் மட்டுமே. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு மாதம் அந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த மார்கழி மாதத்துலேயும் சரி இந்த டிசம்பர் மாதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அப்போ இந்த ராசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மார்கழி மாதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய 12 ராசி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஜாதகத்திற்கு அவங்களுக்கு அது அப்படியே ஒத்து போயிடும். சுவாமி நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு அப்படியே எனக்கு ஒத்து போகிறது, எங்களுக்கு திரும்ப எங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து எங்களுக்கு சில பலன்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து பொது பலன்கள் தான். அப்படி அந்த பொது பலன்கள் சில பேருக்கு ஒரு சில எச்சரிக்கையாகவும் சில விஷயங்கள் சொல்கிறேன், கவனமாக இருங்க, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு நான் சொல்கிறோம் சில விஷயங்கள்லாம். ஸோ அதிலெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் குருக்கள் பேசுகிறேன். ஒரு சிறிய கட்டணத்தோடு வாட்ஸ்அப் நம்பரில் கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். அந்த நம்பரில் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். கடகராசி நேயர்களை, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி, ஆசிலேஷா நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மார்கழி மாதம், நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும்,
என்னென்ன சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன சொல்றது. 6ல் ஜாதகத்துல சூரியன் வர்றார். தனுர்மாதம் என்று சொல்லக்கூடிய 6ல் சூரியன் வர்றதுனால குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் அதிகம் இருக்கும். எதிரிகளின் சூழ்ச்சியை முறியடித்து சில விஷயங்கள்ல நிறைய சக்சஸ் பண்ணுவீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அதிக கவனம் தேவை. செல்வாக்கும் அதிகரிக்கும், சொல்வாக்கும் அதிகரிக்கும். உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிகவும் உதவியாக சில விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சிலருக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிட்டும். யாரெல்லாம் எதிர்பார்த்திருந்திருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தை பாக்கியம்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. கடகராசி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிறது வாகனத்துல கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள்ல எங்கேயாவது அதாவது ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் எங்கனாவது போகணும்னு சொன்னா வண்டியை ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். 2 வீலர்ல போக வேண்டாம், ஆட்டோல போங்க, இல்லைன்னா கார்ல போங்க. அந்த மாதிரி உங்களுடைய சௌகரியம் பார்த்து. இன்னும் 2 வீலர்ல போறீங்கன்னா ரொம்ப கவனமா போயிட்டு கவனமா வாங்க. பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம். ரொம்ப பொறுமை ரொம்ப தேவைங்க. ஏன்னா அஷ்டமத்துல சனி, அதாவது சில நேரத்துல பிரச்சனைகள் எங்கிருந்து வரும்னு தெரியாது. இந்த மாதிரிலாம் வரும். ஸோ சில விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். கேது பார்த்தீங்கன்னா சாதகம் இல்லாத காரணத்தினால கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும். இந்த கேது பார்த்தீங்கன்னா சாதகமா இல்லை, பாதகமா இருக்கு. ஒத்துமையா இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள கூட பெரிய சண்டைகள் வரும். சின்ன விஷயம் பெரிய சண்டையா முடியும். நீங்க தான் கவனமா பேசி கவனமா இருக்கணும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து போகணும். ஒரு சண்டை வருதா அதோட அதை மறந்துடணும், விட்டுறணும். அதை தொடர்ந்தது அப்படின்னு சொன்னா அது பெரிய விஷயத்துல போய் நிற்கும், பஞ்சாயத்து வரைக்கும் போகும். பார்த்துக்கோ. அதே போல குடும்பத்துடன் எங்கனாவது வெளியூர் போகக்கூடியது, எங்கனாவது ஒரு சுற்றுலா போறது, வெளி இடங்களுக்கு போறது, ஒரு ஆலயம் போறது, இதுக்கெல்லாம் இந்த மாசத்துல சிறப்பாக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதிகளில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் அதிகமாக ஏற்படக்கூடும். மார்கழி மாதம் 10 தேதிக்கு மேலே 25 தேதிக்குள்ள இதெல்லாம் வரும். பெரியவர்களின் அறிவுரை படி நடந்து கொள்ள வேண்டும். பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனத்தோட இருக்கு. தேவையில்லாத அவப்பெயர்கள் நிறைய வரும், கவனமா இருங்க. தனியார் நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல சக வேலையாட்கள் உங்களை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ கவனமா இருங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல சில பதவி உயர்வு சில பேருக்கு கிடைக்கும். சில சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய நல்ல நட்புணர்வு இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சிலவற்றை பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரம் பண்றவங்களுக்கு நல்ல தொழில நல்ல லாபம் இருக்கும். அது சில எதிரிகளால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே சில விஷயங்கள்லாம் வெற்றியை கொடுக்கும். அதே போல இம்மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நான் வேற ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், பிசினஸை கொஞ்சம் டெவலப் பண்ணி சில விஷயங்கள் பண்ணலாம்னு சொன்னா கண்டிப்பா அடுத்த விஷயத்துக்கு நீங்க போகலாம். அது உங்களுக்கு நிறைய சக்சஸ் கொடுக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்கும். அதே போல போட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப கவனமா இருங்க. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தோன்றும். ஸோ கொஞ்சம் கவனமா சொத்து விஷயத்துல கவனமா பேசுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. மாணவர்கள் கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுடைய கான்சென்ட்ரேட் பவர் இன்னும் கொஞ்சம் மாணவிகளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் தேவை. தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்துல உண்டு. ஸோ அதெல்லாம் கவலை இல்லை. அதே போல பெண்கள் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப பொறுமையா எல்லார்கிட்டையும் பேசணும். வெளியில போக்குவரத்து ரொம்ப வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னா கவனமா போயிட்டு கவனமா வரணும். வேலையில போயிட்டு வரவங்களுக்கு அவப்பெயர் வரும். வேலையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமா வேலைக்கு போயிட்டு கவனமா வாங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த சீட்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோட பார்த்து யோசிச்சு செய்யுங்க, அவசரப்படாதீங்க. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சில சாதகமான தேதிகள் அப்படின்னு இருக்கு. 25, 29, 30 டிசம்பர் மாசத்துல சாதகமாகவும், ஜனவரி மாசத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா 7, 9, 14 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாசத்துல இந்த தேதிகள்லாம் சாதகமாகவும் உங்களுக்கு அமையும்.
நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும். பரிகாரம் அப்படின்னு சொல்ல இந்த இந்த இதுல இருக்கக்கூடிய நீங்க சில பரிகாரம் இதை செய்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இருக்கு. நவகிரக வழிபாடு பண்ணு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தீபம் ஏத்து. ஒவ்வொரு கிரகத்துக்கும் 9 தீபம் ஏத்து. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தீபம் ஏத்து. எப்படி தெரியுமா ஏத்தணும்? ஒரு கிரக தீபம்னு பேர் அதுக்கு. இது நீங்க எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா 9 தீபத்துக்கு மேல நம்ம விளக்கேத்துறோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்? வரிசையா விளக்கேற்றி வச்சிடறோம். 9 இப்போ ஒரு கோவில்ல ஒரு பரிகாரம் சொல்றாங்க. ஒரு 17 தீபம் ஏத்த சொல்றாங்க. ஒரு 27 தீபம் ஏத்த சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எப்போ நீங்க 9 தீபத்துக்கு மேல ஏத்தணும்னு ஒரு முடிவு ஆயிடுத்தோ, ஏத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அந்த முதல்ல அந்த 9 தீபம் கிரக தீபமாக இருக்க வேண்டும். கிரக தீபம்னா என்ன? எந்த கிரகம் எதை எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கோ அது மாதிரி விளக்கேத்தம். அதுதான் கிரக தீபம். இப்ப சூரியன் அப்படின்னு எடுத்துட்டா அந்த நீங்க எங்க விளக்கேத்துறீங்களோ அந்த கோவில்ல அந்த சூரியன் அந்த சூரிய தீபம் கிழக்க பார்க்க இருக்கும். சந்திரன் எப்படி இருக்கணும்? மேற்க பார்க்க இருக்கா? சந்திரன் மேற்க பார்க்க. அதே போல சுக்கிரன் எந்த திசை இருக்கு? கிழக்கு திசை நோக்கி கிழக்கு. புதன் கிழக்கு திசை நோக்கி இருக்கு. குரு எந்த திசை நோக்கி இருக்கு? வடக்கு திசை நோக்கி இருக்கு. அங்காரகன் எந்த திசை நோக்கி இருக்கு? தெற்கு திசை நோக்கி இருக்கு. அதே போல ராகு கேது எப்படி இருக்கு? ராகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெற்கு நோக்கி இருக்கும். கேது ஜாதகத்துல தெற்கு நோக்கி இருக்கும் கிரகங்கள்ல. சனி எப்படி இருக்கும்? கிழக்கு நோக்கி இருக்கும். இதே போலதான் நீங்க விளக்கேத்தணும். கிரக தீபம்னு அதுதான். அந்த மாதிரி இப்ப நான் ஏன் இந்த மிதுன ராசிக்கு கிரக தீபம் ஏத்த சொல்றேன் அப்படின்னு சொல்றா, மிதுன ராசி கடக ராசிக்கெல்லாம் நான் ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி கிரக தீபம் ஏற்றினால் உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். சரிங்களா?